ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி ஃபெஸ்ட் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். கண்ணன் எனும் கோவிந்தன் அப்படின்ற தீமில் இந்த வருஷம் பலவிதமான நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டு அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என்ன கேட்க போகிறீர்கள் அப்படின்னாக்க, கண்ணனோட லீலைகள், கண்ணனுடைய சரித்திரம், கண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க சுதாமா அப்படின்ற பேரை நம்ம எல்லாராலையும் விடவே முடியாது இல்லையா? எவ்வளவு அற்புதமான நண்பர்கள் கண்ணனும் குச்சேலனும். அதனால் நம்ம கண்ணனும் குச்சேலனும் அப்படின்ற தலைப்பில் தான் இன்னைக்கு ஸ்பீச் கேட்க போகிறோம். ஸ்ரீ நாராயணன் நரசிம்மன் அவர்கள் கண்ணனும் குச்சேலனும் அப்படின்ற தலைப்பில் ஸ்பீச் கொடுக்க போகிறார். எல்லாரும் இப்போ அதை கேட்டு அனுபவிக்கலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கிருஷ்ணனும் குச்சேலனும் அப்படின்ற ஒரு தலைப்பில் சில செய்திகளை நான் இங்கே பகிரலான்னு ஆசைப்பட்றேன். அதாவது குச்சேலன் எப்படி பெருமாள் மேலே பக்தி பண்ணார், கிருஷ்ணன்கிட்ட எப்படி ஒரு நண்பனாக பக்தனாக இருந்தார், எப்படி ஸ்ரத்தையாக இருந்தார், அதே மாதிரி அவருடைய ஆத்துக்காரி கல்யாணி எப்படி ஸ்ரத்தையாக இருந்தார், அதுக்கு பெருமாள் என்ன மாதிரியான அனுகூலன் பண்ணார், எப்படி கடாட்சம் பண்ணார் அப்படின்றத இந்த கதையில் பார்ப்போம். அதன் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதையும் இதில் பார்க்கலாம். அதாவது குச்சேலன் அப்படின்னா அவர் ரொம்ப ஏழை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கதை சொல்லியிருக்கா. அவர் ஏழை. எதில் ஏழை அப்படின்னா அவர்கிட்ட பொருள் அப்படின்ற ஒரு செல்வம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் செல்வங்கள் மொத்தம் 8 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம அஷ்டலக்ஷ்மியாக தாயாரை சேவிக்கிறோம். அதில் பொருட்செல்வம் மட்டும்தான் அவர்கிட்ட இல்லையே தவிர மீதி எல்லா செல்வங்களும் அவர்கிட்ட இருந்தது. வித்யா, விஜயம், சந்தானம், ஆதிலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, அப்படிப்பட்ட நிறைய செல்வங்கள் அவர்கிட்ட இருந்தது. பொருட்செல்வம் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா அதன் மேலே அவருக்கு நாட்டம் சின்ன வயசுலேருந்தே இல்லை. அவர்கிட்ட நிறைய வித்தைகள், அதாவது 4 வேதங்களையும் நன்றாக கற்றறிந்தவர் குச்சேலன். ஆனால் அதன் மூலமாக அவர் பொருள் ஈட்ட ஆசைப்படலை. ஏன்னா அதன் மூலமாக பொருள் ஈட்டக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருந்தார். அதனால தான் அவர் ரொம்ப ஏழையாக, பொருட்செல்வம் இல்லாத ஒரு ஏழையாக இருந்தார். அவர் எவ்வளோ ஏழை அப்படின்னா பல நாட்கள் அவாத்து குழந்தைகள் பாவம் ராத்திரியோ பகலோ சாப்பிடாமையே படுத்து தூங்கியிருக்காளாம். ஆனால் எந்த மாதிரியான ஒரு நிலையிலையுமே அவர் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்கல. அவர் தான் அப்படி இருந்தார்னா அவருடைய மனைவி கல்யாணி ஒரு படி மேலே அவருடைய கொள்கைக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாளாம். புருஷா ஸ்திரீ 2 பேருமே ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் மாதிரி. அவள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஒழுங்காக இல்லைனா கூட அந்த வண்டி ஒழுங்காக போகாது. ஆனால் நம்மளுடைய குச்சேலனுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா அவருடைய மனைவி 2 பேருக்குமே ஒரே நிலைப்பாடு தான். அதாவது கிருஷ்ண பிரேம, கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணனே பரம்பொருள் அப்படின்ற எண்ணத்தில் அவள் 2 பேரும் எப்பயுமே ஒரே நிலையில் தான் இருந்தாள். இப்படியாக அவருடைய வாழ்க்கை போயிட்டே இருந்தது. ஒரு நாள் திடீர்னு கல்யாணிக்கு நம்ம ஆத்துக்காரர் ஏன் போய் கிருஷ்ணனை சேவிச்சுட்டு வரக்கூடாது, பலகாலம் ஆகி போச்சு. அவள் 2 பேரும் ஸ்கூல் படிக்கிற காலத்தை ஒன்றா இருந்தா. அதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் ஓடி போயிடுது. அவர் போய் சேவிச்சுட்டு வந்தால் நன்னா இருக்குமே அப்படின்னு அவளுக்கு தோணித்து. உள்ளே போகிறா, வெளியில் வரா, வெளியில் போகிறா, உள்ளே வரா, அப்படி போயிட்டே இருக்கா. குச்சேலன் அதை பார்த்துட்டு கல்யாணி இங்கே வா, என்ன ஆச்சு, என்ன போயின்ட்டுருக்கு உன் மனசில், ஏன் இப்படி இருக்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, கார்த்தாலேருந்து எனக்கு ஒரே கிருஷ்ணன் நினைப்பாகவே இருக்குது. நீங்கள் ஏன் ஒரு தடவை துவாரகைக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு கேட்டாள். இவருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, என் கிருஷ்ணன் தான் உன் கனவுல என்னை பார்க்க சொல்லியிருக்கான் போல இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நான் இதை கிளம்புறேன் அப்படின்னு அவரும் கிளம்பிட்டார். அவருக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா
கிருஷ்ணன் வந்து ஒரு ராஜா, துவாரகையை நிர்மாணம் பண்ணி ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கான். அவனை போய் பார்க்குறதுன்றது அவ்வளோ ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. ஆனால் இதை எல்லாமே குச்சேலனுக்கு தோணலை. ஏன்னா அவர் குச்சேலன் வந்து பெருமாளாக பார்க்குறார், கிருஷ்ணனை ஒரு பரம்பொருளாக பார்க்குறாரு. அதனால் அவருக்கு இதெல்லாம் தோணலை. நம்ம போய் பெருமாளை சேவிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு ரொம்ப சந்தோஷத்தோடு கிளம்புறார். கிளம்பும் போது அவள் 2 பேருக்குமே ஒரு யோஜனை, வெறுங்கையோடு எப்படி போய் என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குறது, ரொம்ப நாள் கழித்து போகிறோமே, யாராக இருந்தாலும் கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போனோமோ இல்லையோ. அதனால் 2 பேரும் தயங்கி அவள் 2 பேரையும் பார்த்தா. அன்னைக்குன்னு பார்த்து அவள் ஆற்றுல எதுவுமே இல்லை. ஒரு நாள் கூட கல்யாணி பக்கத்தாத்துலேயோ எதிராத்துலேயோ போய் எனக்கு காப்பி பொடி கொடுங்கோ, சர்க்கரை கொடுங்கோ, அரிசி கொடுங்கோன்னு கேட்டதே இல்லையாம். அவர் ஆத்துக்காரர் என்ன கொண்டு வராரோ அதுக்குள்ளே தலிகை பண்ணி போட்டு அதுக்குள்ளே வாத்தில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு படுத்து போகலாம். அவ்வளோ சிக்கனமா. ஆனால் பெருமாளை போய் பார்க்குறாரோ இல்லையோ, அந்த தன்மானமானது விட்டு கொடுத்தா பரவாயில்லை, தன்னுடைய நிலையை விட்டு கொடுத்தா பரவாயில்லைன்னு ஓடுறாளாம். ஓடி பக்கத்தான் எதிரான் எல்லா ராத்துலேருந்தும் ஒரு கைப்பிடி அவல் எடுத்துட்டு வந்து ஒரு வேஷ்டியில் அதை கட்டி குச்சேலன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாளாம், போய் பெருமாளை சேவிச்சிட்டு வாங்கோ அப்படின்னு. குச்சேலனுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குச்சேலனுக்கோ இல்லை அவருடைய பொண்டாட்டி கல்யாணிக்கோ 2 பேருக்குமே பெருமாளை சேவிக்கணுன்ற எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமுமே அவள் மனசில் இல்லை. பெருமாளை சேவிச்சா நமக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், நம்ம இதை கேட்கலாம், அதை கேட்கலாம், நம்ம வறுமையை போக்கிக்கலாம், நம்ம செல்வந்தனாலாம் பொருட்செல்வத்தை நிறைய பெருமாள் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இப்படிப்பட்ட எந்த எண்ணமுமே அவள் 2 பேருக்குள்ளேயும் இல்லை. பெருமாளை சேவிக்கிறதுக்கு மட்டுமே அவர் போகிறார், நடந்தே போகிறார். போகிற வழி மொத்தமும் தானும் கிருஷ்ணனும் இப்படியெல்லாம் ஒன்றா விளையாடினோம் அப்படின்றத நினச்சுட்டே போகிறார். ஏன்னா அவருக்கு முதலையே தெரியும் கிருஷ்ணன் பரமாத்மான்னு. ஆனால் கூட விளையாடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதேன்னு ரொம்ப சந்தோஷத்தில் அந்த பழைய நினைவுகளெல்லாம் நினச்சுட்டே போகிறார். போனால் துவாரகையை வந்து அடைஞ்சிறார். துவாரகை ரொம்ப முக்கியமான ஒரு ஊர். எங்கே பார்த்தாலும் மரம், பழம், செடி, பூ, மனம், செல்வம் குழிச்சு கிடக்கு. ஒரு ஆற்றுலேயும் அவ்வளோ வைரங்கள், அவ்வளோ வைடூரியங்கள், மாணிக்கங்கள், முத்து, பவனம்னு கொட்டி கிடக்கு. ஏன்னா அது ஆட்சி புரியறது யார்? கிருஷ்ணனோ இல்லையோ. கிருஷ்ணன் பக்கத்தில் யார் இருக்கா? ருக்மிணி. அவள் யார்? சாக்ஷாத் மகாலட்சுமி. மகாலட்சுமி இருக்கிற இடத்துல செல்வத்துக்கா குறை? யோஜனை பண்ணி பாருங்க. எல்லா விதமான செல்வங்களும் இருக்குது அந்த இடத்துல. போகிறார், கிருஷ்ணன் இருக்கிற அரண்மனைக்கு போகிறார். வாசலில் போய் நிற்கிறார். நின்றா பல நாட்டு ராஜாக்கள் அங்கே நின்றுட்டுருக்காளாம். இவர் ஏதோ ஒரு 100வது 120வது ஆளாக நின்றுட்டுருக்கார் அந்த வரிசையில். ஏன்னா அவ்வளோ பேர் கிருஷ்ணனை பார்க்கணுன்னு நின்றுட்டுருக்காளாம். அவளாம் பார்த்தா கையில் நிறைய தங்க வளையல் போட்டுருக்கா, கழுத்தில் நிறைய தங்க செங்கிலி போட்டுருக்கா, ஆரம் போட்டுருக்கா, குண்டலம் போட்டுருக்கா, கிண்கிணி போட்டுருக்கா, வைர கிரீடம் போட்டுருக்கா, மூட்டையாக நிறைய விஷயங்கள் கையில் வச்சுட்டு இருக்காளாம். ஏன்னா இதெல்லாம் கொடுத்து கிருஷ்ணனை பார்த்து தனக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கணும் அப்படின்னு நின்றுட்டுருக்காளாம். ஆனால் நம்ம குச்சேலனை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன மூட்டையில் காஞ்ச அவல் அதை வச்சுட்டு நின்றுட்டுருக்காராம். பார்த்தர், இவ்வளோ செல்வந்தர்களுக்கே கிருஷ்ணனுக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கல இவ்வளோ நாளில். இவாளெலாம் 6 மாதம் 1 வருஷமாக நின்றுட்டுருக்கா. இவாளுக்கே கிருஷ்ணனை பார்க்க முடியல. நம்மளை எங்கே கிருஷ்ணன் பார்க்க போகிறான்? ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறார், ரொம்ப கஷ்டப்படுறார். நம்ம எதுக்கு வந்தோமோ அது கிடைக்கல, கிருஷ்ண தரிசனம் கிடைக்கல, நம்ம என்ன பாவம் பண்ணோமோ நமக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கல அப்படின்னு திரும்புகிறார். உடனே இந்த துவாரபாலகர்கள் ஜெயன், விஜயன் வா 2 பேரும் ஓடி வந்து, சுவாமி நில்லுங்கோ, நீங்கள் போய் நேர கிருஷ்ணனை பார்க்கலாம், உங்களுக்கு எந்த விதமான ஒரு தடையும் இருக்காது, யாரும் உங்களை தடை பண்ண மாட்டா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் கிருஷ்ணனை சேவிங்கோ அப்படின்ற. இவருக்கு ஒன்றுமே புரியல. யார், என்னையா சொல்கிறீங்க, நானா அப்படின்னு ரொம்ப வியப்போட கேட்டார். ஆமாம், நீங்கள் தான். ஏன்னா பரமாத்மா என்ன வந்து ஒரு ரூல் போட்டிருக்காரு எங்ககிட்டன்னா, ஏழை யார் வந்தாலும் யாரும் அவளை வந்து நிறுத்தக்கூடாது, தடை பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக அவள் வந்து என்னை தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்காரு பெருமாள். அதனால் நீங்கள் போகலாம்.
குச்சேலனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, என் நண்பன் அந்த காலத்தில் எப்படி இருந்தானோ, வெண்ணெயை திருடி சாப்பிட்டுட்டு இருந்த காலத்தில் எப்படி இருந்தானோ, மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது எப்படி இருந்தானோ, செல்வம் வந்ததுக்கப்புறமும் இப்போ அப்படியே தான் இருக்கான். ஒரு அரசாட்சியை புரியபவனாக மாறினதுக்கப்புறமும் இப்படியே தான் இருக்கான். என் நண்பன் மாறலை, பரமாத்மா மாறலை, கிருஷ்ணன் மாறலை அப்படின்னு ஓடுறார். ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு சங்கோச்சம். நம்ம போய் நின்று கிருஷ்ணன் நீ யாருன்னு கேட்டுட்டானா என்ன பண்ணுறது? ஓடினவர் சட்டுன்னு நிற்கிறார். நின்றுட்டு அவள் 2 காவலாளியை கூப்பிட்றார். சுவாமின், உள்ளே போய் சொல்லுங்கோ, குச்சேலன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து என்னை அழிச்சுட்டு போட்டோம், எனக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னொன்னே இவள் 2 பேர் உள்ளே போகிறா. உள்ளே போனால் சௌக்கியமாக கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கானா. எப்படி படுத்துட்டு இருக்கான்னா, ருக்மிணி மடியில் படுத்துட்டு இருக்கானோ. படுத்துட்டு அவள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காளாம். ரொம்ப சௌக்கியமாக பேசிகிட்டு இருக்காளாம், ஆனந்தமாக. தனிமையில் அவள் 2 பேரும் ரொம்ப சௌக்கியமாக இருந்தாலும் இவா 2 பேர் வரா. வந்த உடனே ஒரு கர்டன், ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கு. அதுக்கு அந்த பக்கத்துலேருந்து அவள் சொல்கிறா, அவங்கள பார்க்க ஒரு ஏழை வந்திருக்கார் அப்படின்னு. உடனே பெருமாள் அந்த சௌக்கியத்தெல்லாம் மீறி, அப்படியா சரி அப்படின்ட்டு. வந்தவர் யார் தெரியுமா? உங்களோட கூட படித்த குச்சேலர் சுதாமா அப்படின்னவன. அவ்வளோ சௌக்கியத்தில் இருந்த பெருமாள் சட்டுன்னு எழுந்துறான். பெருமாள் தாயாரோடைய மடியில் படுத்துட்டு இருந்த பெருமாள் எழுந்து ஓடுறாராம் குச்சேலனை பார்க்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய தியாகங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவள் 2 பேருக்குள்ளே இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். பரமாத்மா தாயார் மேலே படுத்துட்டு சௌக்கியமாக இருந்த டைமில் ஃப்ரெண்டோடைய பேரை கேட்டவுடனே எழுந்து ஓடுறார். சுதாமா, குச்சேலா, குச்சேலா, சுதாமா, சுதாமான்னு கூட்டுண்டே ஓடுறார். கண்ணன் மற்றும் குச்சேலன், அதாவது சுதாமாவுடைய சரித்திரத்தை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் நம்ம அதுலேருந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இன்னியோடைய முதல் பகுதியில் இன்றைக்கி நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டுருப்பேன். கிருஷ்ண பக்தினா நம்ம எப்படி பக்தியாக இருக்கணும் அப்படின்றத உணர்த்துகிற ஒரு அற்புதமான எபிசோடாக இது அமைஞ்சிருக்கு. சுதாமாவும் கண்ணனும் சந்திச்சிட்டா இதுக்கப்புறமா நடந்த நிகழ்வுகள் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதோடைய தொடர்ச்சி நாளைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம். அதனால் மார்கழி உற்சவம் கண்ணனும் குச்சேலனும் நிகழ்ச்சியை நாளைக்கும் தொடர்ந்து எல்லாரும் பாருங்கோ. அதை பார்க்கணுன்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தினம் கார்த்தால மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் திருப்பாவை பாசுரம், அதுக்கான விளக்கம் மற்றும் திவ்ய தேச வைபவம் நடந்துட்டு வருது. எல்லாரும் மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கோ. எங்கள் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலை கதவிருக்ஷாவின் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.